ஆணும் பெண்ணும் இந்த பிரபஞ்சத்தினுடைய நன்கொடையில 2 பேரும் ஒன்றுதான். யாரும் உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் கிடையாது, எல்லாம் சமமானவர்கள். ஆன்மீகத்துல கண்டிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒரு நிலை கொடுக்கணும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குண்டலினி சக்தி என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாக கிடையாது. பெண்கள் எல்லாம் ஆன்மீகத்திற்கு சரியானவர்கள், பொருத்தமானவர்கள் கிடையாது என்று இந்த சமுதாயம் நீண்ட நாளாக அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தது. நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, பெண்களுக்கும் அந்த குண்டலினி சக்தி விழிப்படையுமா அடையாதா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். பிரபஞ்சத்துல எல்லா உயிர்களும் ஒரே தன்மையில தான் மதிக்கப்பட வேண்டும். ஆண் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவனாகவும், பெண்கள் இந்த சமுதாயத்தில் ஆண்களை விட குறைந்தவர்களாகவும் நினைக்கக்கூடிய அவசியம் தேவையே இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் சமமான ஒரு தன்மை தான் இருக்கிறது. எல்லாருக்கும் உடல் அமைப்புல தான் வேறுபட்டதாக இருக்கிறது. பெண்ணினுடைய உடல் அமைப்பு வேற, ஆணினுடைய உடல் அமைப்பு வேற. உடல் தோற்றத்துல மாற்றம் இருக்கிறது. ஆனால் சோல் என்ற அடிப்படையில பார்க்கும்போது அந்த சோலுக்கு ஆணும் பெண்ணும் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. அந்த ஆன்மாவிற்கு ஆண் ஆன்மா பெண் ஆன்மான்னு கிடையாது. இந்த உடலுக்கு ஏத்தாற் போல அந்த ஆன்மா, இப்போ ஒரு ஆண் உடல்ல ஒரு ஆன்மா போகுதுன்னா அது ஆண் கேரக்டரை வெளிப்படுத்துது. ஆனால் ஆன்மாவுக்கு எந்த கேரக்டரும் கிடையாது. ஒரு பெண் உடல்ல ஒரு ஆன்மா போகுதுன்னா அந்த உடல் அமைப்புகள், அந்த நளினம், அந்த மென்மைக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய செயல்பாடுகள், பேச்சு இருக்குது. இது இந்த உடலை பொறுத்து தான் ஆண் பெண் என்ற இந்த கேரக்டர் மாறுபடுதை தவிர சோல் கான்சியஸை பொறுத்தளவுல அனைவருக்கும் அது பொதுவான ஒன்றுதான். பெண்களை நாம் அடிமையாக அல்லது பெண்களை ஒரு மதிப்புக்கு மிக்கவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்போக்கு இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறது, மதத்திலும் இருக்கிறது, ஜாதியிலும் இருக்கிறது. எல்லா மதங்களிலும் பெண்களை 2ஆம் தர ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு பாங்கு இருக்கிறது. பெண்களே தங்களை 2ஆம் தரமானவர்களாக, அதாவது ஆண்களை விட குறைவானவர்களாக அவர்களே நம்ப வச்சுட்டாங்க. ஒரு பெண் என்னால என்ன செஞ்சிட முடியும், நான்லாம் இப்படிதான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு உளவியல் ரீதியாக தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த சமுதாயம் ஒரு ஆணாதிக்க சமுதாயமாக இருக்கிறது. இந்த ஆணாதிக்க சமுதாயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் பெண்களுக்கும் ஆன்மீக கல்வி மறுக்கப்பட்டது. ஆன்மீகம் பெண்களுக்கு ஆகாத ஒன்றாக மறுக்கப்பட்டது. ஆகவே நம்முடைய சித்தர் பெருமக்கள் ஆகிய சிவவாக்கியார் அதை குறித்து பல இடங்களிலும் பலவாறு பாடியிருக்கிறார். ஆண் பெண் எந்த வேறுபாடும் கிடையாது, ஜாதி மதம் இன வேறுபாடு கிடையாது. பெண்களுக்கு அந்த மாதம் வரக்கூடிய அந்த மாதவிடாய் தான் பிரச்சனையாக கருதி சில பிரிவினர் ஒதுக்கி வைத்தார்கள். அதையும் கூட நம்முடைய சிவவாக்கியார் சித்தர் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே அதுல இருந்து தான் வந்திருக்கிறோம், அதுல புரண்டு 2 தான் வந்திருக்கோம் அப்படிலாம் கிடையாது, அதுதான் உண்மையிலேயே ஒரு நல்ல தூய்மையான சக்தி அப்படின்னு சொல்லி அவர் அதை குறித்து பல பாடல்கள்ல, சிவவாக்கியார் பாடல்கள்ல பாடியிருக்கிறார். அப்ப பெண்களுக்கு ஏன் குண்டலினி எழுச்சி ஆகாது? பெண்களும் ஒரு உடல் அமைப்பை தவிர ஆன்மா சக்தி என்ற அடிப்படையில பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணுதான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிராண உடலும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிராண உடலும் ஒண்ணுதான். பிராண உடல் ஒவ்வொருத்தருடைய மனத்தன்மை, சக்தியை பொறுத்து, பயிற்சியை பொறுத்து உருவாகக்கூடியது. பெண்கள் நல்ல முறையான பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு தினசரி யோக பயிற்சிகளை மேற்கொண்டு சக்தியை பெருக்கிக் கொண்டே வாரார்கள் என்றால் அவர்களுக்கும் அந்த சக்தியில ஒரு உஷ்ணம் ஏற்பட்டு குண்டலினி ரைஸ் ஆக தான் செய்யும். ஆகவே ஆணுக்கு குண்டலினி கண்டிப்பா வரும், பெண்களுக்கு வராது அப்படிங்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. ஆணும் பெண்ணும் இந்த பிரபஞ்சத்தினுடைய நன்கொடையில 2 பேரும் ஒன்றுதான். யாரும் உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் கிடையாது, எல்லாம் சமமானவர்கள். ஆன்மீகத்துல கண்டிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒரு நிலை கொடுக்கணும். ஒரு காலத்துல பெண்கள் எல்லாம் ஆன்மீகத்திற்கு வரவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வர தொடங்கி இருக்கிறார்கள். இன்றைய காலத்திலிருந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் தான் ஒரு சமூகத்தின் அல்லது ஒரு இல்லத்தின் தலைவியாக இருந்திருக்கிறார். பெண் வழி சமூக அமைப்பு தான் நம்முடைய வரலாறு எல்லாம் பார்க்கும்போது பெண்கள் தான் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாகவும் ஒரு வேட்டைக்கார இனத்தினுடைய தலைவியாகவும் இருந்து உங்களுக்கு பெண்கள் தான் என்ன செய்கிறார்கள், ஒரு சமுதாயத்தை வழி நடத்தக்கூடியவர்களாகவும் இருந்த செய்திகளை எல்லாம் வரலாற்று ரீதியாக பார்க்க முடிகிறது. பெண்கள் ஒரு இடத்தில் தங்கி குழந்தை பேரு போன்ற பல விஷயங்களுக்காக ஆண்களை சார்ந்து இருக்க வேண்டிய காலம் ஏற்பட்ட பிறகே, ஒரு நில உடைமை சமுதாயம் வந்த பிறகுதான் பெண்கள் என்ன செய்யறாங்க, 2ஆம் தர மக்களாக ஆண்களால் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்துருச்சு.
ஆகவே இங்க ஆணும் பெண்ணும் சமம். ஆணுக்கு என்ன மரியாதையும் மதிப்பும் இருக்கிறதோ அதே அளவு, அதை விட கூட கூட சொல்லலாம். ஏன்னா ஆண்கள் கூட சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டான். பெண்கள் தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு வருகிறார்கள், பிறந்த குடும்பத்தை விட்டு வருகிறார்கள், அப்பா அம்மா தன்னுடைய ஊர் நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆணை நம்பி ஒரு ஊர்ல போய் இருக்கிறாங்க. இதை மாத்தணும். ஆணும் பெண்ணும், ஒரு பெண் போறது மாதிரி ஆணும் போகலாம், தப்பு கிடையாது, போகலாம். இதுல சம உரிமை தான். ஒரு பெண் ஒரு ஆணை சார்ந்து போய் இருக்கணும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்மளை கட் பண்ணணும். இல்ல ரெண்டு பேரும் சாங்க ஒரு பொதுவா ஒரு ஊர்ல போய் கூட இருந்து வாழலாம். ஆணை சார்ந்து ஒரு பெண் இயங்குறது போக பெண்ணை சார்ந்து ஒரு ஆண் இயங்கக்கூடிய காலமும் எதிர்காலத்தில் வரலாம். ஆண் பெண் என்ற இந்த வேறுபாடே கிடையாது. எல்லாரும் சமம்ங்கிறதுல தெளிவா இருக்கணும். இது பெண்களுக்கு முதல்ல புரியணும். அவங்களுடைய மூளையில அப்படி பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. திரும்ப திரும்ப பெண்ணா இப்படிதான் இருக்கணும், பெண் பேசக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. அப்படி அல்ல. பெண்களுக்கும் அதே உணர்வு உணர்ச்சிகள் இருக்கதான் செய்கிறது. ஆண்களுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒரு சோல் கான்சியஸா மதிக்கணுமே தவிர உடல் அமைப்புகளை வைத்தியோ அவர்களுடைய செயல்பாடுகளை வச்சோ அவர்களை நாம் அடக்கி ஒடுக்கக்கூடிய தன்மையே வேண்டாம். ஏன்னா ஆண் பெண் இருவரும் சமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்திலும் அதே போன்றுதான். பெண்களுக்கும் குண்டலினி சக்தி விழிப்படையும், ஆண்களுக்கும் கண்டிப்பாக விழிப்படையும் என்பதுதான் என்னுடைய ஒரு பணிவான கருத்து. வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.